எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் செங்கோட்டையன். சென்னையில் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவது உறுதி. அமைப்பு செயலர் பதவி வழங்கப்படும் என்றும் தகவல். திமுகவிற்கு ரெட் அலர்ட் ஆரம்பம் என தாவேகா கொள்கை பரப்பு செயலர் அருண்ராஜ் பேச்சு. நாளை நல்ல செய்தி வரும் என்றும் பேட்டி. நல்ல செய்தி நாளைக்கு வரும். யாருக்கு நல்ல செய்தி? திமுகவுக்கா தாவேகாவுக்கா? திமுகவுக்கு ரெட் அலர்ட் ஆரம்பம். ரெட் அலர்ட் ஆரம்பம். ரைட். நன்றி சார். செங்கோட்டையன் விஜய் பக்கம் செல்வது யாருக்கு பின்னடைவு என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். விஜய் செங்கோட்டையன் சந்திப்பு குறித்து டிடிவி தினகரன் கருத்து. யாருக்கு பின்னடைவு என்றது உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும், தலைவர்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். செங்கோட்டையனின் முடிவுக்கு பின்னால் பாஜக மற்றும் RSS இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் சந்தேகம். அதிமுக மற்றும் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பின்னடைவு என்றும் கருத்து. அவர் வெளியேறும் நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும். இதன் பின்னணியில் பாஜக RSS ஆகிய அமைப்புகளின் கைகளும் நீண்டிருக்குமா என்கிற கேள்வியும் எழுகிறது. செங்கோட்டையனின் முடிவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல்வாதியாகவும் தலைவராக இருக்காங்க. இப்போ இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இப்போ விலகிறதுலும் ஒன்றும் இதுக்காக ஒரு இடைத்தேர்தலோ ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா தமிழகத்தில் வியாழக்கிழமை 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. காவிரி படுகை மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தஞ்சை, திருவாரூர் மற்றும் நாகையில் வெள்ளிக்கிழமை மிக கனமழை பெய்யும். காரைக்காலிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் நவம்பர் 29ஆம் தேதி மிக கனமழை பெய்யும். மேலும் 8 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளோடு வியாழக்கிழமை ஆலோசனை நடத்துகிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக விவாதிக்கப்படும் என தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 94,400 ரூபாய்க்கு விற்பனை. அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழகத்தை தீவிரவாத மாநிலம் என்று திமிரெடுத்து பேசுகிறார் ஆளுநர். முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கான், தீவிரவாத போக்கு நிலவும் கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இங்க எதுவும் நடக்கலையா? எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்களாம். இப்படி எல்லாம் அவதூறு ஆற்றாம கலந்து புலம்பி இருக்கிறார் ஆளுநர். எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி என முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். உண்மையான விவசாயியாக இருந்தால் பிரதமரிடம் கோரிக்கை வைத்திருக்க வேண்டியதுதானே என்றும் கேள்வி.
இப்பவும் விவசாயம் செய்யறேன்னு சொல்றார் பழனிசாமி. அவர் ஒரு துரோகி. ஈரப்பதம் தளவு தொடர்பான தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஒன்றிய பாஜக அரசு நிராகரிச்சுட்டாங்க. பழனிசாமி அவர்கள் உண்மையான விவசாயம் இருந்தா என்ன செய்யணும், என்ன செஞ்சிருக்கணும்? தமிழ்நாட்டின் கோரிக்கை ஏற்கணும் பிரதமர் மோடி அவர்களே என்று ஒரு கோரிக்கையை சொல்லி இருக்கணுமா வேணாமா? ஈரோட்டில் தன்னை பற்றி முதல்வர் புலம்பியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சாடல். எல்லாவற்றையும் தாம் தான் செய்ய வேண்டுமென்றால் முதல்வர் எதற்கு என கேள்வி. அரசமைப்பு சட்ட கடமைகளை நிறைவேற்ற மக்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தல். தங்களுக்கு விதிக்கப்பட்ட அரசமைப்பு சட்ட கடமைகளை நிறைவேற்றினீர்களா என காங்கிரஸ் பதில் கேள்வி. டெல்லி, உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் கடுமையான காற்று மாசு. தூசு படலத்தால் சுவாசிக்க சிரமத்திற்கு ஆளாகும் மக்கள். டெல்லியில் நிலவும் காற்று மாசால் நடைபயிற்சி கூட செல்ல முடியவில்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வேதனை. நாடு முழுவதும் 2 கோடி பேரின் ஆதார் எண்கள் நீக்கம். இறந்தவர்கள் எண்கள் நீக்கப்பட்டதாகவும் அவை வேறு யாருக்கும் ஒதுக்கப்படாது என்றும் ஆதார் ஆணையம் விளக்கம். சுமத்ரா தீவிற்கருகே கரையை கடந்தது சென்யார் புயல். வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவால் உருக்குலைந்த இந்தோனேசிய நகரங்கள். தாய்லாந்தை புரட்டி போட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி 33 பேர் உயிரிழந்ததாக தகவல். தீவிரமெடுக்கும் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தை விவகாரம். ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ள அமெரிக்கா தூதரக குழு அடுத்த வாரம் மாஸ்கோ பயணம். உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் பட்டியலில் இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தா முதலிடம். 4வது இடத்தில் டெல்லியும் 9வது இடத்தில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் தகவல். இந்தியாவிற்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை கைப்பற்றியது தென்னாப்பிரிக்க அணி. கவுஹாத்தி டெஸ்டில் 408 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் தொடர் தோல்வியால் தலைமை பயிற்சியாளர் கம்பீருக்கு நெருக்கடி. பதவியில் தொடர்வது பற்றி BCCIயே முடிவெடுக்க வேண்டும் என விமர்சனங்களுக்கு பதில்.